இறைவனை யாரால் உணர முடியும்? சிவபெருமானை யாரால் உணர முடியும்? இந்த கேள்வியை எழுப்பாதவர்கள் ரொம்ப சிலராகத்தான் இருப்பார்கள். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே அந்த ஏக்கம் உண்டு. அப்பனை உணர்தல் அப்படிங்கிறது, அப்பனை அடைதல் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட நோக்கம். அந்த இறை பரம்பொருளை உணர்ந்து கொள்ளல் வேண்டும். எங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கேள்வியும் வந்துடுது. இறை பரம்பொருளை அடைய வேண்டும், எப்படி அடைய முடியும் அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ள எப்பவுமே எழுந்து விடுகிறது. அதை பற்றி நாம் எப்பொழுது ஆராய்ந்திருக்கின்றோம் அப்படிங்கிறது தான் நமக்குள்ள நாம கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. நம்ம சுக போகங்களுக்கு ஆசைப்பட்டு, இந்த ஐம்புலன்களால் ஏற்படக்கூடிய அனுபவங்களுக்கு ஆசைப்பட்டு, அந்த ஐம்புலன்கள் நமக்கு காட்டுகின்ற இச்சைக்கு ஆசைப்பட்டு இப்படியே தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனா பொன் பொருள் இது மேலையெல்லாம் ஆசை வைத்து விட்டு அதை பற்றி ஆழ்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவாவில் தான் நாம் இருக்கின்றோம். அதை எப்படி பெருக்க வேண்டும், செல்வத்தை எப்படி பெருக்க வேண்டும், இன்னும் போகங்களை எப்படி பெருக்குவது, இப்படியே தான் நம் மனம் சுற்றி கொண்டிருக்கிறது சில பேருக்கு. அப்படி இருக்கையில இறைவனை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வியானது எழுப்பப்படுகிறது. இறைவனை எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறது அந்த கேள்வியானது ஏற்படுத்தப்படும். சரி, ஒரு விஷயத்தை அடிப்படையா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இல்லையா, பிரபஞ்சத்தை தாண்டி இன்னும் ஏராளம் இந்த என்ன சொல்றது, இந்த வானவியல், அந்த வானமண்டலம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இன்னைக்கு தான் எதுவும் நிறைய தொலைநோக்கிகளை கண்டுபிடிச்சு அங்கே பார்க்குறாங்க இங்கே பார்க்குறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி புகைப்படத்தெல்லாம் வெளியிடுறாங்க. நம்ம ஞானியர்கள் அன்றே வகுத்து கூறிவிட்டார்கள். என்னவெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில், இந்த அண்டத்தில் வியாபித்திருக்கிறதோ அதை பற்றியெல்லாம் தெளிவான விளக்கங்களை கொடுத்து விட்டார்கள். இதுல நம்ம என்ன புரிந்துக்காம போயிட்டோம் அப்படின்னா, அவர்கள் எப்படி இதை உணர்ந்து கொண்டார்கள், அவர்கள் எப்படி இதையெல்லாம் கண்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம ஆராயவும் மறந்து விட்டோம். இல்லை, அவர்கள் கூறி சென்ற விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளாமலும் விட்டுவிட்டோம். அதன் பயனாகத்தான் இன்று அதுக்கு புறக்கருவிகளை எல்லாம் கண்டுபிடித்து பார்க்க வேண்டியதாயிற்று. நம்ம சித்த பெருமக்கள் நிறைய ஆராய்ச்சி, தன்னுள்ளே பல ஆராய்ச்சிகளை செய்து தன்னுள்ளே இருக்கின்ற அந்த ஆன்மாவையெல்லாம் ஆராய்ந்து அதில் ஒரு கூறாக இருக்கின்ற அந்த பரமாத்மாவை இனம் கண்டறிந்து அதனுடன் ஐக்கியமாயிருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது, அல்லது அதை தெரிந்து கொள்ளும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது, உண்மையாகவே நாமெல்லாம் இன்னும் அந்த கொடுப்பனையை அனுபவிக்கவில்லையே அப்படிங்கிற ஏக்கமானது நமக்குள்ளே வந்து கொண்டுதான் இருக்கின்றது. சரி, எப்படிப்பட்டவர் இறைவன்? நீங்க எவ்வளவு பெரிய பொருளை பார்த்தாலும் அந்த பொருளை விட மிகவும் பெரியவர் இறைவன். இறைவனுக்கு இப்படியெல்லாம் விளக்கமே கொடுக்க கூடாது. இருந்தாலும் நாம் என்ன சொல்றோம்னா, நீங்க யாரை பெரிதாக நினைக்கின்றீர்களோ அதை விட பெரிதானவர் இறைவன். எந்த ஒரு பொருளை நீங்கள் மிகச் சிறியது என்று கூறுகிறீர்களோ அதை விட நுணுக்கமானவர் இறைவன். எது ரொம்ப இன்பம் தருவதாக நினைக்கின்றீர்களோ, புறப்பொருள்களில் எது இன்பம் உங்களுக்கு தருவதாக நினைக்கின்றீர்களோ அதை விட பலாயிரம் கோடி மடங்கு இன்பத்தை நல்க வல்லவர் சிவபெருமான். இந்த மாதிரி நீங்க எதை உங்கள் வாழ்க்கையிலே மிகச் சிறந்தது என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் விட கற்பனைக்கும் எட்டாத வகையிலே மிகவும் சிறப்பானவர் அப்படின்னா சிவபெருமான். இந்த பரம்பொருள், அவரை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? இப்ப அணுவாக விளங்குகின்ற பரமாணுவை, அதாவது சிவபரம்பொருளை அணுவுக்குள் அணுவான பரமாணுவை 1000 துண்டாக்கி ரொம்ப சின்னதா உடைச்சு அதுல ஒரு துண்டுக்குள்ள ரொம்ப நுண்ணியதா இருக்கின்ற பரமாணுவான ஆதிப்பிரானை நெருங்கக்கூடியவர்களுக்கு நம்ம ஒரு சாப்பீஸ் எடுத்து சின்னதா உடைச்சு ரொம்ப நுண்ணியதா எதை பார்க்கலாம், அந்த நுண்ணிய பொருளிலும் நுண்ணியதாக, ஏன்னா எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றார். நான் உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு அதை சொன்னேன். அப்ப அவ்வளவு நுண்ணிய பொருளிலும் மிக நுண்ணியதாக இருக்கின்றார். அப்படிங்கும் போது அதை எப்படி நம்ம பார்க்கணும்? அந்த இடத்துல அணுவாக இருப்பது நம்ம ஆத்மாவாக பார்த்தால், அந்த ஆத்மாவில் பல கூறுகளாக சின்னதாக மிக நுண்ணியதாக ஆராயும் பொழுது, அந்த ஆன்மாவை அணுகும் பொழுது, நுணுகி ஆராய்தல் அப்படின்னு ரொம்ப ஆழமா அந்த ஆன்மாக்குள்ள நம்ம தேடும் பொழுது
இறைவனை உணர முடியும். அப்படிப்பட்ட தன்மை உடையவர்களால் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க.